ஹாய் ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இன்னைக்கு சூப்பராக எழுதிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்ன, அதாவது புக் இன்சைடு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது. புக் பேக்கில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மீடியம் புக்கை வச்சு நான் சொல்ல போகிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் நம்பரை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுடைய புக்கில் வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வினாக்கள் அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க நெடு வினாக்கள் அப்படின்னு இருக்கல, அங்க வந்து லாங் ஆன்சர் கொஸ்டின் உங்களுக்கு தான் தெரியும்ல, 2 மார்க் 3 மார்க் எது 5 மார்க் எது. சோ நான் சொல்றதை வந்து அப்படியே கொஸ்டின் நம்பர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஸ்டின் நம்பர் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியத்துக்கும் சேமா இருக்கும் அப்படிங்கறனால நீங்க கொஸ்டின் நம்பர் வச்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. சோ நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அதுல வந்து நான் கொஸ்டினாவே நான் ரிட்டனா நானே எழுதி பிராக்கெட்ல தமிழ் மீடியத்துக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டு இங்கிலீஷ்லயே நான் வந்து எழுதிடுவேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 40+, அதாவது 70க்கு ஒரு 40, 40 மார்க் எடுத்தா போதும், 100க்கு ஒரு 70. இந்த வீடியோ வந்து 100 அவுட் ஆஃப் 100, 70 அவுட் ஆஃப் 70 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு டெஃபினெட்லி நீங்க படிச்சிருக்க வேண்டிய அதிக ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் இந்த வீடியோக்கு 12th ஸ்டூடெண்ட் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சஜஸ்டும் ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு புதுசா யாராவது நம்ம 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்க வந்து யூடியூப்ல தேடவே தேவையில்லை, டைரக்டா நான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிறுவினாக்கள், அதாவது 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்பாங்கன்னா, மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் என்றால் என்ன. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடுகள். தேர்ட் கொஸ்டின், மேற்பொருந்துதல் தத்துவத்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஃபோர்த் கொஸ்டின், மின்புலம் வரையறு. ஃபிஃப்த் கொஸ்டின், மின்புல கோடுகள் என்றால் என்ன. சிக்ஸ்த் கொஸ்டின், மின் இருமுனை வரையறு. எயித்து கொஸ்டின். அடுத்தது 7th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, மின் புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது நிறுவுக. இது நிறைய தடவை 3 மார்க்ல கேட்கறாங்க. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. நிலை மின்னழுத்தம் 10வது கொஸ்டின். 14வது கொஸ்டின், நிலை மின்னழுத்த ஆற்றல் வரையறு. 15வது கொஸ்டின், மின் பாயம் வரையறு. 16வது கொஸ்டின், நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி என்றால் என்ன. அடுத்தது 18வது கொஸ்டின், மின் முனைவாக்கம் என்றால் என்ன. 20வது கொஸ்டின், மின் தேக்குத்திறன் வரையறு, அதன் அழகை தருக. 21வது கொஸ்டின், ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் இன் ஃபர்ஸ்ட் சாப்டர். அண்ட் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து டஃபாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் தான் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் 5 மார்க்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல 5 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் சொல்கிற என்ன பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க்கை முடிச்சிருங்க. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன், இதில் 5 மார்க்லாம் மார்க் பண்ணுவீங்களா, அந்த 5 மார்க்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. தென் வந்து நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வந்து, ஏன்னா வந்து 5 மார்க்கில் புக் இன்சைட் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அந்த ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் தான் புக் இன்சைட் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து புக் இன்சைடு கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி நான் நெக்ஸ்ட் புக் இன்சைடும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ புக் பேக்கை நல்லா படிங்க, ஃபஸ்ட்டு 5 மார்க்கை நல்லா படிங்க. ஓகே, 5 மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின், கூலும் விதி மற்றும் அதன் பல்வேறு தன்மைகள் குறித்து விரிவாக விளக்குக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின், மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் அதன் அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு, ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி வந்து இது வந்து சம்டைம்ஸ் வந்து தனியாக கேட்குறாங்க. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிற. அச்சுக்கோடு தனியாகவும் நடுவரை கோடு தனித்தனியாகவும் சில நேரத்தில் வந்து கேட்குறாங்க. ஸோ பிக் கொஸ்டின்லேயே. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை, 6வது கொஸ்டின். 7வது கொஸ்டின், மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை, 7வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெருக்க, 10வது கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11வது கொஸ்டின், மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 22வது, அதாவது இந்த யூனிட்ல ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். உங்களுக்கே தெரியும், நீங்களே நிறைய எக்ஸாம் இப்போ எழுதிருப்பீங்க, குவார்டர்லி ஹாஃப்லி அந்த மாதிரி. ஸோ அதில் நிறைய எக்ஸாம்ல வந்து இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்டிருப்பாங்க. பிகாஸ் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஸோ வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல வந்து 2 மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின், மின்னோட்ட அடர்த்தி வரையறு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, இழுப்பு திசைவேகம் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. 3rd கொஸ்டின். 4th கொஸ்டின், ஓம் விதியின் நுண் வடிவத்தை பெறுக. அடுத்தது 5th கொஸ்டின், ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை கூறு. 7th கொஸ்டின், மின்தடை எண் வரையறு. 8th கொஸ்டின், வெப்பநிலை மின்தடை எண் வரையறு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12வது கொஸ்டின், மின் சுற்றில் திறனுக்கான பல்வேறு வகையான சமன்பாடுகளை எழுதுக. கிர்காஃப் மின்னோட்ட விதியை கூறு. 13வது கொஸ்டின். 14வது கொஸ்டின், கிர்காஃபின் மின்னழுத்த வேறுபாடு விதியை கூறு. 17வது கொஸ்டின், ஜூலின் வெப்ப விதியை கூறு. 18வது கொஸ்டின், சீபக் விளைவு என்றால் என்ன. 19வது கொஸ்டின் வந்து டாம்சன் விளைவு என்றால் என்ன. 21வது கொஸ்டின், சீபக் விளைவின் பயன்பாடுகள். இதெல்லாம் மிக மிக முக்கியமான 2 மற்றும் 3 மதிப்பெண் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் இந்த சாப்டர் 2.
யூனிட் 2ல வந்து பிக் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை விவரித்து அதிலிருந்து ஓமிதி நுண் வடிவத்தை பெறுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. 3வது கொஸ்டின் மின்தடையாக்கியின் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளில் இணைக்கப்படும் போது அதன் தொகுப்பயன் மின்தடை மதிப்புகளை தருவி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அக மின்தடை காண்பதை விளக்குக. 4th கொஸ்டின் அது பார்த்துக்கோங்க. எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸாம்லையும் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்லையும் காமன் எக்ஸாம்ஸ்லையும் கேட்ட கொஸ்டினோ அதே மாதிரி இன் சாப்டர் 2 வீட்ஸ்டோன் சமண சுற்றிற்கான சமன் செய் நிலைக்கான நிபந்தனை. இந்த கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ அதனால இந்த யூனிட்ல இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து இந்த 7th கொஸ்டின் எனக்கு இந்த தடவை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுனால கேட்க வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடை காண்பதை விளக்குக. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா மட்டும் பாருங்க, ரிஸ்க் எடுத்து அது படிக்க வேணாம். ஓகேங்களா? அடுத்த 3rd யூனிட்ல காந்தப்புலம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் காந்த பாயத்தை வரையறு. அடுத்தது காந்த இருமுனை திருப்புத்திறனை வரையறு. 3rd கொஸ்டின் அது பார்த்துக்கோங்க. பயட் சாவர்ட் விதி, பயட் சாவர்ட்ல 6th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம்பியர் சுற்று விதி 8th கொஸ்டின். டயா பாரா மற்றும் ஃபெர்ரோ காந்தவியலை ஒப்பிடுக. 9th கொஸ்டின் ஆம்பியர் வரையறு. 13th ஃப்ளமிங் இடக்க விதி, ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். 14th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். டயா பாரா ஃபெர்ரோ அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 18வது கொஸ்டின் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நெடுவினாவை பொறுத்தவரை, அதாவது பிக் கொஸ்டின் 5 மார்க் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை 5வது கொஸ்டின் சட்ட காந்தமொழியின் அச்சுக்கோட்டில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. 6வது கொஸ்டின் சட்ட காந்தமொழி நடுவரை கோட்டில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. 8வது கொஸ்டின் எப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வேண்டிகிராஃப், செகண்ட் யூனிட்ல வீட்ஸ்டோனோ அதே மாதிரி 3rd யூனிட்ல வந்து சைக்ளோட்ரான் இயங்கும் முறை, சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்ளோட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இயங்கும் முறை 8வது கொஸ்டின் புக் பேக்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து கால்வனா மீட்டர் ஒன்றை எவ்வாறு அம்மீட்டர் மற்றும் வேர்ல்டு மீட்டராக மாற்றுவதை விவரிக்கவும். ஆக்சுவலி இது வந்து 5 மார்க்ல இது வரைக்கும் கேட்டதில்லை. மெயினாக போர்டு எக்ஸாம்ல அவ்வளோவா கேட்டதில்லை. பட் ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா தனியாக கேட்குறாங்க. 3 மார்க்ல போர்டு எக்ஸாம்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எப்படி கேட்குறாங்கன்னா கால்வனா மீட்டரை எவ்வாறு அம்மீட்டராக மாற்றுவாய் அப்படின்னு 3 மார்க்ல. வேர்ல்டு மீட்டர் தேவையில்லை. இல்லாட்டி கால்வனா மீட்டரை எவ்வாறு வேர்ல்டு மீட்டராக மாற்றுவா அப்படின்னு 3 மார்க்ல கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மீட்டர் நிறைய தடவை 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுவினா, அடுத்த யூனிட்ல உள்ள சிறுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவும் இதுல விட்டனா இல்ல, ஓகே. அடுத்த யூனிட்ல உள்ள சிறுவினா பாத்தீங்க அப்படின்னா மின்காந்த தூண்டல் என்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லென்ஸ் விதி 3rd கொஸ்டின், ஃப்ளமிங் வழக்கை விதி 4th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்குவதன் வழிகளை கூறுக 6வது கொஸ்டின். தன்மின் தூண்டல் என்றால் 8வது கொஸ்டின். 9வது கொஸ்டின் மின் தூண்டல் எண்ணின் அலகை வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பரிமாற்று மின் தூண்டல் என்றால் என்ன? 11வது கொஸ்டின். ஏசி மின்னியற்றின் நிலையான சுருளி அந்த 13வது கொஸ்டின் அது பாத்துக்கோங்க. மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றின் தத்துவத்தை கூறுக பிரின்சிபல் அந்த 12வது கொஸ்டின் அது பாத்துக்கோங்க. ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பை வரையறு 15வது கொஸ்டின் அது பாருங்க. கட்ட வெக்டர் என்றால் என்ன? 17. 18 மின் ஒத்ததிர்வு வரையறு. ஒத்ததிர்வு அதிர்வெண் என்றால் என்ன? 19. 20 கியூ காரணி, கியூ ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்சி அலைவுகள் என்றால் என்ன? 23rd கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக் கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா பிக் கொஸ்டினை பொறுத்தளவில் 4th கொஸ்டின் லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க விசைக்கான சமன்பாட்டை பெருக்க நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் போர்டு எக்ஸாம்ல அவ்வளோ கேட்டதில்லை. பட் இந்த நார்மல் எக்ஸாம்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்குறாங்க. மேபி உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு போர்டு எக்ஸாம்ல இந்த கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அது வந்து பாருங்க. அடுத்தது 14வது கொஸ்டின் ஏசி மின்னியற்றின் பொதுவான அமைப்பு விவரங்களை விவரி. அடுத்தது 15வது கொஸ்டின் தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி செயல்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாடு 17வது கொஸ்டின் ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தொடர் RLC சுற்று இதுவும் ஒரு மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். 21வது கொஸ்டின் தொடர் RLC சுற்று செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தின் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாட்டை தருவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே, இந்த யூனிட்ல அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன? செகண்ட் கொஸ்டின் மின்காந்த அலைகள் என்றால் என்ன? 4th கொஸ்டின் காந்தவியலின் காஸ் விதியை பற்றி குறிப்பு வரைக. அடுத்தது 5th கொஸ்டின் பார்த்துங்க. சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ல கேட்குறாங்க, 3 கொடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்குன்னு. ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 7th கொஸ்டின் ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதியை பற்றி குறிப்பு வரைக. அடுத்தது 8th கொஸ்டின் மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் அல்ல? அது நெடுவினாவை பொறுத்தளவு 6வது கொஸ்டின் மின்காந்த அலைகளின் பண்புகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் வெளியீடு நிறமாலையின் வகைகளை கூறுக. 9th கொஸ்டின் உட்கவர் நிறமாலையின் வகைகளை கூறுக. 5 மார்க்ல ஈஸியா கேட்கணும்னு நினைச்சானா இந்த கொஸ்டின் வச்சு விட்டுருவாங்க. ஸோ பாத்துக்கோங்க. அடுத்த இயர்ல வந்து 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்தளவு செகண்ட் கொஸ்டின் கோளக ஆடியில் F மற்றும் R-க்கு இடையேயான தொடர்பினை வருவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்னெல் விதி ஒளிவிலகல் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது கொஸ்டின். 7வது கொஸ்டின் ஒளியின் மீளும் கொள்கை பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. 8வது கொஸ்டின் ஒப்புமை ஒளிவிலகல் என்றால் என்ன? 10வது கொஸ்டின் விண்மீன்கள் ஏன் மின்னுகின்றன அந்த கொஸ்டின்.
ஸோ அதெல்லாம் ரீசனபிள் கொஸ்டின்ங்கிறனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 13வது கொஸ்டின் வைரம் ஜொலிப்பதற்கான காரணத்தை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 16வது கொஸ்டின் ஸ்னெல்ஸ் ஆரலம் என்றால் என்ன, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20வது கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குவ சமன்பாட்டிலிருந்து லென்ஸ் சமன்பாட்டை பெருக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 21வது கொஸ்டின் மெல்லிய லென்ஸ் ஒன்றினால் பக்கவாட்டு உருப்பக்கிறதுக்கான சமன்பாடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25வது கொஸ்டின் நிறப்பிரிகை என்றால் என்ன, நிறைய தடவை கேட்குறாங்க. 28வது கொஸ்டின் வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. 30வது கொஸ்டின் மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டின் இந்த யூனிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒளியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல்ஸ் ஆரம். 3வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. ஒற்றை கோளப்பரப்பில் ஏற்படும் ஒளிவிலகலுக்கான சமன்பாடு. 6வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 7வது கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வருவித்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக, அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 9வது கொஸ்டின் முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாடை வருவித்து அதிலிருந்து முப்பட்டகம் செயல்பட்டுள்ள பொருளின் ஒளிவிலகல் என்னை கணக்கிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் இந்த யூனிட். ஸோ அடுத்த யூனிட்ல உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7ல வந்து குருவினா, அதாவது 3 மார்க் 2 மார்க் பொறுத்தளவில் 3rd கொஸ்டின் ஒளியின் மின்காந்த அலைக்கொள்கையின் சிறப்பம்சம் என்ன. 4th கொஸ்டின் ஒளியின் குவாண்ட கொள்கையை பற்றி சிறுகுறிப்பறிக. 5th கொஸ்டின் அலைமுகப்பு என்றால் என்ன. 7th கொஸ்டின் ஹைகன்ஸ் கொள்கை கூறுக. 8th கொஸ்டின் ஒளியின் குறுக்கீட்டு விளைவு என்றால் என்ன. 9th கொஸ்டின் அலை ஒன்றின் கட்டம் என்றால் என்ன. 11th கொஸ்டின் ஓரியல் மூலங்கள் என்றால் என்ன. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா 15th கொஸ்டின் குறுக்கீட்டு பட்டை அமைப்பில் தோன்றும் பட்டை அகலத்தை கணக்கிடுக. 16வது கொஸ்டின் விளிம்பு விளைவு என்றால் என்ன. 19வது கொஸ்டின் ஃப்ரெண்ட் தொலைவு என்றால் என்ன, அதற்கான சமன்பாடு. 25வது கொஸ்டின் தல விளைவு என்றால் என்ன. 30வது கொஸ்டின் மாலசின் விதியை கூறி அதனை வருவி. போலராய்டின் பயன்கள் 31, ப்ரூஸ்டர் விதி 32, 35 இரட்டை ஒளிவிலகல் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 43 இணையாக்கியின் பயன், 44 நிறமாலையின் பயன், 45 கிட்டப்பார்வை என்றால் என்ன, அக்குறைப்பாடை எவ்வாறு சரி செய்யலாம். அதே மாதிரி 46 தூரப்பார்வை என்றால் என்ன, குறைப்பாடை எவ்வாறு சரி செய்யலாம், அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டினை பொறுத்தவரை இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா யங் இரட்டை பிளவு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின் ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவு, அந்த 7வது கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே வந்து அப்படின்னா 13வது கொஸ்டின் கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின், அந்த பார்த்துக்கோங்க. 11வது கொஸ்டின் ஒளியியல் கருவி ஒன்றின் பிரிதிறனுக்கு, அந்த பார்த்துக்கோங்க. கீற்றணி 10வது கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கீற்றணி ஒன்றில் நடைபெறும் விளிம்பு விளைவை விலக்கி எம்மாவது பெருமத்திற்கான நிபந்தனை பிறகு, அது பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட் 8வது யூனிட்ல உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலோகங்களின் கட்டுராயன்கள் ஏன் அதிக எண்ணிக்கையில் உள்ளன. 3வது கொஸ்டின் ஒளிமின் விளைவு என்றால் என்ன. 6வது கொஸ்டின் பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய். 7வது கொஸ்டின் ஒளிமின்னல் என்றால் என்ன, ஒளிமின்னலத்திற்கான பல்வேறு வகைகளை குறிப்பிடுக. அடுத்தது டீப்ராக்லின் கருதுகோள். 9வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மட்டைப்பந்தின் அலைப்பண்பினை ஏன் நம்மால் காண முடிவதில்லை. 10வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் எம் நிறையுள்ள துகளுடன், அந்தது எம் தொடர்புலை ட்ரீவ்லாய் அலைநீளத்திற்கான லாம்டா சமன்பாட்டை துகளின் இயக்க ஆற்றல் கே மூலம் எழுதுக. 14வது கொஸ்டின் நிறுத்த மின்னழுத்தம் வரையீடு. 15 பரப்பு அரண் என்றால் என்ன, அந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டினை பொறுத்தளவு வந்து தகுந்த விளக்கம் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு. 8வது கொஸ்டின். அடுத்தது ஒளிமின் விளைவு விதிகள் வரிசைப்படுத்துக. 5வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சிறப்பு எக்ஸ் நிறமாலை எவ்வாறு நாம் பெறுகிறோம். 16வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது யூனிட்டை பொறுத்தவரை 2 மார்க் 3 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேத்தோடு கதிர்கள், செகண்ட் கொஸ்டின் கேத்தோடு கதிர்களின் பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ். 3rd பார்த்துங்க ரூதர்போர்டு ஆல்பாஸ், அந்த பார்த்துங்க. 4th போர் அணுமாதிரி கருதுகோளை கூறுக, அந்த பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 5th கிளர்வ் ஆற்றல், 7th போர் அணுமாதிரியின் குறைபாடுகள், 9th மோதல் காரணி, 11வது ஐசோடோப் என்றால் என்ன, 12th கொஸ்டின் ஐசோடோன் என்றால் என்ன, ஐசோடோ பார் என்றால் என்ன, 13 அணுநிறை, 14 16 நிறை குறைபாடு, 20 கதிரியக்கம், 23 அணுக்கருவின் சராசரி ஆயுட்காலம் என்றால் என்ன, அதன் சமன்பாட்டினை எழுதுக. 26 கியூரி வரை இருக்கும். நடுவின் அபிகோஷனை பொறுத்தவரை எலக்ட்ரான் மின்னோட்ட எண்ணை கண்டறிய ஜே தாம்சன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 3rd கொஸ்டின் போர் அணுமாதிரியின் பயன்படுத்தி, அந்த ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. 4th கொஸ்டின். 15th கொஸ்டின் படத்தின் உதவியுடன் அணுக்கருவுளை வேலை செய்யும் விதத்தை விளக்குக, அந்த கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10th யூனிட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி வரையறு. 3rd கொஸ்டின் மாசூட்டல் என்பதன் பொருள். 5th கொஸ்டின் ஒரு டயோடு, அந்த 10th கொஸ்டின் என்பிஎன். 11th கொஸ்டின் லாஜிக் கேட்டுகள். 16வது கொஸ்டின் நார் மற்றும் நான்கு கேட்டுகள் பொது கேட்டுகள் என அழைக்கப்படுகிறது, அந்த கொஸ்டின் பார்த்துங்க. 17 மின்னழுத்த அரண் வரையறு. 18 திருத்துதல் என்றால் என்ன, 22 பண்பேற்றம், 24 தாவு தொலைவு வரையறு, 25 ரேடாரின் பயன்களை தருக, 28 ரேடார் என்பது எதனை குறிக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிக் கொஸ்டினை பொறுத்தவரை ஒரு அறையில் அலைதிருத்தி, அந்த கொஸ்டின். 3வது கொஸ்டின் முழு அலைதிருத்தி. 4வது கொஸ்டின் என் புறவியல், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. டிமார்கன் ஃபர்ஸ்ட் மற்றும் 2வது தேற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12வது கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் வேறுபடுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின்
ரோபோக்கள் உருவாக்க ஏன் எக்கு தேர்வு செய்யப்படுகிறது? 6th கொஸ்டின். கருத்துளைக்கல் என்றால் என்ன? 7th கொஸ்டின். துணை அணுக்கருக்கள் என்பவை யாவை? விரிவான விடை. பிக் கொஸ்டினை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பல்வேறு துறைகளில் நானோ பொருட்களின் பயன்பாடு, ரோபோக்களின் முக்கிய பாகங்கள் செயல்பாடுகளை விவரி. 3rd கொஸ்டின். இதெல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் தான் நீங்கள் முதற்கட்டமாக, அதாவது முதற்கட்டம்னு இல்லை, இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ எப்போவுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சே சொல்லுவோம். வந்து ஆக்சுவலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். நான் தமிழ் மீடியத்து கொஸ்டின் நம்பரே பார்த்தாலும் நீங்கள் ஏன் இங்கிலீஷ் மீடியம் புக்கை மட்டும் வச்சு பேசுகிறீங்க, தமிழ் மீடியம் புக்கை வச்சு சொல்லுங்கள், அவங்களும் ஒரு தடவை வந்து கொஸ்டின் நம்பர் பார்த்து மார்க் பண்ணட்டும் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ தட்ஸ் வை ஐ எம் டூயிங் லைக் திஸ். ஸோ தமிழ் மீடியம் புக்கை வச்சு நான் சொல்லியிருக்கேன்.